வணக்கம். அண்ணாமலை. அண்ணாமலைக்கு பாஜகவில் என்ன ரோல்? சும்மா ஒரு பிரச்சார பீரங்கி மாதிரி அவர் பயன்படுத்திட்டு விட்டாங்க. அவருக்கான ஒரு தலைமுறை இருந்தது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பாஜகவை மிக முக்கியமாக ஒரு வேற இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 11% மேலே வாக்கு வங்கியை கொண்டு போகிறதுக்கு செயல்பட்டவர் அப்படின்னா அது அண்ணாமலை தான். அண்ணாமலையோட ஆதரவு இல்லாமல் பாஜக என்டிஏ தலைமையில் நாடாளுமன்றத்தில் இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்தை பெற முடியாது. அதிமுகவே கழட்டி விட்ட பிறகு பாஜகவை தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கோட வளர்க்குறதுல மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா அது அண்ணாமலை தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். இளைய தலைமுறைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக சைடு கொண்டு வந்ததுலையும் சரி, படித்தவங்க மத்தியில் அண்ணாமலை இது போல் ஒரு நபர் வந்து முதலமைச்சராக இருக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த படித்த ஆள்கள் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பிடிக்காது. அண்ணாமலையெல்லாம் வந்து வளர்ந்தாரு அப்படின்னா கொங்கு பெல்ட்டில் நமக்கு எதிரான ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவாரு. அப்புறமா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் பயங்கரமாக சூன்யமாக போயிடும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நம்ம ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும். அதுக்கு இடையூறாக யார் இருப்பா? திமுக இருக்கும், மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும். அதுக்கப்புறமா அண்ணாமலை இருப்பார் அப்படின்னு நினச்சாரு. அண்ணாமலையை கூட பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும் அப்படின்னம்னா கூட்டணி வைக்கணும், பாஜகவோட கூட்டணி வைக்கணும். அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலேருந்து ஒதுக்கணும். அண்ணாமலைக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி வாய்ப்பு எடுத்து கொடுத்து ஒருவேளை தொங்கு சபையை அமைஞ்சது அப்படின்னா அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகவில் இருக்க நிறைய பேர் கூட ஏற்றுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் கூட போட்டி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை விட்டாங்க. அண்ணாமலையோட செயல்பாடுகள் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் திமுக கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டினது அண்ணாமலை தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். செந்தில் பாலாஜி சிறைக்கு போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து அண்ணாமலை தான் அப்படிங்கிறதும் சரி. அந்த ரஃபேல் வாட்ச் விவகாரத்தில் வந்து அண்ணாமலை செந்தில் பாலாஜிக்குள்ளே நடந்த ஒரு விஷயம், வெறும் பில்லு கேட்டது, கிட்டத்தட்ட 300 நாளைக்கு மேலே ஜெயிலில் உட்கார வச்சது, திமுக அரசுக்கு நேரடியான ஒரு சவால் விட்டு அவங்க ஆட்சியில் நடந்த ஊழல் புகார்கள் எல்லாத்தையுமே அப்படியே பட்டவர்த்தனமாக ஆதாரத்தோடு வெளியிட்டது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சட்டையை கழட்டிட்டு சாட்டையால் அடிச்சுது, திமுக ஆட்சியை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னது. அப்புறமா எடப்பாடி பழனிசாமி சரி, ஜெயலலிதாவையும் சரி கடுமையான விமர்சனங்கள் பண்ணது. அது பாஜகவுக்கு வந்து தினமும் வந்து ஒரு ஒரு இதிலே இருந்தார், மீடியா வெளிச்சத்திலே இருந்தார் அண்ணாமலை. அண்ணாமலையோட செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது பாஜகவுக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிருச்சுரா தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஆனால் செய்தியாளர் மத்தியில் அண்ணாமலை பேசும்போது கூட நிறைய விஷயங்களில் வந்து அவர் கொஞ்சம் ஓவராக பேசிடுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அவருக்கு இன்னும் பக்குவம் வரணும், இன்னும் அந்த பக்குவம் வரல. அவர் வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது, செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது சில சமயங்களில் வந்து எல்லா செய்தியாளர்களும் புத்திசாலியாகவே இருக்கிறது இல்லை. ஆனால் அவங்கள மடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி விட்றாரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இதை பத்திரிகையாளர் மன்றம் கூட வந்து கண்டிச்சிருந்தாங்க. அண்ணாமலை செய்திகளை வந்து போடக்கூட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறது, மீடியாக்களில் இருக்கிறவங்க ஓனர் சொல்லணும். அண்ணாமலை பேட்டி தான் இங்கே இப்போ டிஆர்பியில் அதிக இதில் ஓடிச்சு. அதனால் நீங்கள் அண்ணாமலை என்ன சொன்னாலும் சரி, அண்ணாமலை போய் பார்த்து அண்ணாமலைகிட்ட பேட்டி எடுத்து அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னா உடனே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலையோட இந்த வேகம், இந்த செயல்பாடுகள் கொஞ்சம் பக்குவம் இல்லை அப்படின்னு சொல்லி பாஜக தலைமை யோசிச்சது. ஒரு சைடு அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவருக்கு எதிராக கை நவுத்த ஆரம்பித்தாங்க. பயங்கரமாக வந்து அவர் வாரம் வச்சு செயல்படுறாரு. அவருடைய வளர்ச்சியை பொறுக்கவே முடியல, பிடிக்கல அவங்களுக்கு. அதனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவாக்குறிச்சியிலையும் திமுக தான் தோத்தார். நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் சைடு போயிடலாம் அப்படின்னு நினச்சி இப்போ அங்கே போனார். நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக வேட்பாளர்கிட்ட தோத்துட்டாரு. இந்த 2 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவர் திமுக வேட்பாளர்கிட்ட தோக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அரவாக்குறிச்சியில் தோத்தது கூட சிறுபான்மையின் ஓட்டு சரியாக உழுவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் கோயம்புத்தூரில் அவர் தோக்க வேண்டிய ஆளே இல்லை. அதுக்கு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமியும் சரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாஜகக்குள்ளே இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்களுக்குள்ளே இருந்த நேரடி லிங்க், அந்த லிங்க்னால பார்த்தீங்கன்னா பாஜகவுக்குள்ளேயே சிலர் வந்து உள்ளடி வேலையெல்லாம் பார்த்து அண்ணாமலையை ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. அதை பற்றிலாம் அவர் கவலைப்படல. தோல்வி வெற்றி எல்லாமே சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போயிட்டு அவர் வந்து எண் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாத யாத்திரைக்கெல்லாம் போக ஆரம்பித்தார். எப்படியாவது 2026 பாஜகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவேன் அப்படின்னு சொல்லி நடைபயணம்லாம் போனார். பாஜகவோட வளர்ச்சி கொஞ்சம் அசுரத்தனமாக தான் இருந்தது. 2026 பாஜகவை ஆட்சியில் அமர்த்துவேன்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 10-15 தொகுதிகளை வந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னார். என்டிஏ தலைமையில் தான் கூட்டணியே. அதிமுக ஒரு சைடு, திமுக ஒரு சைடு, பாஜக ஒரு வாக்கு சதவீதம் பெறுறதுக்கான ஒரு முயற்சி. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் இத்தனை சதவீத வாக்குகளை பெற முடிஞ்சது அண்ணாமலையோட வெற்றி தான். ஆனால் அதை புரிஞ்சுக்காம 2026 தேர்தலில் பாஜகவை வந்து ஆட்சியில் அமர்த்துவேன் அப்படின்னு சொன்னதை கூட அவங்க பொறுக்காமல்
எம்எல்ஏ பதவி இருந்தால் போதும்னு சொல்லிட மூத்த நிர்வாகிகள் வந்து நம்ம அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம், நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தூபத்தை போட்டு அண்ணாமலையை வழிகேடாக்கிட்டாங்க. அதுக்கு வந்து என்ன செய்ய முடியும்? அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வந்து சீட்டு கொடுத்தாலும் நான் நிற்க மாட்டேன், எனக்கு வேணாம், எனக்கு சீட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். காரணம் தெரியுங்க, எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் அடி வாங்கும், பாஜகவும் அடி வாங்கும். காரணம் வந்து விஜய் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. திமுக ஓட்டை வந்து விஜய் பிரிக்க போகிறாரா, அதிமுக பாஜக கூட்டணி ஓட்டுகளை விஜய் பிரிக்க போகிறான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக வந்து அதிமுக பலிகேடு ஆகும் அப்படிங்கிறதுலையுமே அவர் உறுதியாக இருந்தார். அப்புறமா பாஜக 2026 ஆட்சியில் அமர்த்தினேன்னு சொன்னார். இவங்க போய் அவங்களோட கூட்டணி வச்சுட்டாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்காக இவர் வந்து அரசியல் களத்துக்கு வந்தார். பிரதமர் மோடியை பார்த்து அந்த எண்ணத்தில் வந்தார். ஆனால் இவர் வந்து இங்கே துரதிருஷ்டமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு ஆக்குறதுக்கும் பாஜகவில் தன்னை யாரெல்லாம் வெளியேற்றணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் இவர் வந்து பயன்பட்டார். இதுதான் மிகப்பெரிய ஒரு இதாயிருச்சு. ஆனால் சட்டசபையில் வந்து ஒருத்தருக்கு எம்எல்ஏ சீட்டு தரேன்னு சொல்லி பியூஷ் கோயல்லாம் பேசினார். அண்ணாமலைகிட்ட பேசினாங்க, உங்களுக்கு என்ன தொகுதி வேணுமோ அந்த தொகுதியை நீங்களே கேட்டு வாங்கிக்கோங்க, நாங்கள் தராங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க 27 தொகுதியில் உங்களுக்கு எந்த தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு பார்த்தாங்க. எதுவுமே வேணாட்டார். நான் தேர்தல் பிரச்சாரம் மட்டும் பண்ணுறேன், என்னை விட்டுருங்க, எனக்கு இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டார். ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அந்த வாய்ப்பை வேணான்னு சொன்னது அண்ணாமலை மட்டும்தான். ஏன் அப்படிங்கிறது தான். ஏன் தேசிய தலைமை இவ்வளோ தூரம் வந்து அண்ணாமலைக்காக இறங்கி வருதுன்னா அங்கே அண்ணாமலையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. தேர்தல் சமயத்தில் பிரச்சாரம் பண்ணணும். தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை பிரச்சாரம் மிக முக்கியமாக பார்க்கப்படும். அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணால் தான் பாஜக வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்க, அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணால் தான் அதிமுக வேட்பாளர்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜக தலைமை முடிவு பண்ணாங்க. ஆனால் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இருக்காங்களே, அவங்க ஒரு முடிவு பண்ணணும்ல, அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியை பிடுங்குனீங்களோ அதுக்கு காரணகர்த்தா யாரோ அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் கொங்கு பகுதியில் வந்து அண்ணாமலைக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் அண்ணாமலைக்கு வரலை அப்படிங்கிறதுக்காக, அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக, அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு போனாலும் அவருக்காக அவர் பிரச்சாரம் பண்ணார், நம்ம தலைவர் பிரச்சாரம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலையை ஆதரிச்சுலாம் அவங்கெல்லாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை அரசியலை விட்டு ஒதுக்கணும்னு முடிவு பண்ணி தான் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் கூட இந்த குற்றச்சாட்டை நேரடியாகவே வச்சார். அதே போல் அண்ணாமலைக்கு இது பின்னடைவுன்னு பார்த்தீங்கன்னா பின்னடைவுலாம் கிடையாது. அண்ணாமலை கண்டிப்பாக வந்து ஒரு நாள் கண்டிப்பாக அண்ணாமலை கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி பியூஷ் கோயல் அது சம்மந்தமான ஒரு விஷயங்களை வந்து பேசியிருக்கிறார். இதுதான் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பார்க்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு இவ்வளோ உழைப்புகள் என்ன, இவ்வளோ உழைப்பு கொடுக்குறாரு, இவ்வளோ கடின உழைப்பு கொடுக்குறாரு, பாஜக கட்சியில் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கட்சி அப்படின்னா பாஜகவில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது நிறைய அனுபவங்களை பெறணும், காரியகர்த்தாவாக இருக்கிறதே மிகப்பெரிய அரசியல் அனுபவங்களை பெறணும், சூழ்நிலைகளை கையாள தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய இப்போ காரியகர்த்தாவாக இருக்க வைக்கிறாங்க. அண்ணாமலையும் ஒரு காரியகர்த்தாவாக செயல்படுறதுக்கு தான் விரும்புகிறாரு. அது வந்து அனுபவத்தை பெறணும். இளம் வயதிலே வந்து சின்ன வயசுலேயே வந்து மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்த பிறகு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறோம். காரியகர்த்தாவாக இருக்கிறது எப்பயுமே ஒரு பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் வாஜ்பாய் ஒரு ட்ரிப்பு வந்து பேரணியில் கலந்துக்கும் போது பதவி என்பது வரும் போகும், காரியகர்த்தா என்பது பிரதானம், காரியகர்த்தா தான் பாஜகவில் மிக முக்கியமானது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் முன்னாள் பிரதமர். அதே போல் இப்போ இருக்கிற இந்த காரியகர்த்தா பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்து கட்சியில் பதவி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதில் மூல மந்திரம் அப்படின்னா தேசம்தான் முதல்ல, ரெண்டாவது தான் கட்சி, மூணாவது தான் மற்ற அனைவரும் அப்படிங்கிற மாதிரி தான் பாஜகவோட கொள்கையே. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமாக தேசம்தான் முதலில் அப்படிங்கிறத மனசில் கொண்டு போகிறதுக்காக அண்ணாமலைக்கான ஒரு கால அவகாசம் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இவர் பியூஷ் கோயல் வந்து சொல்லியிருக்காரு. அண்ணாமலை காரியகர்த்தாவாக இருக்கிறது அவருக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, காரியகர்த்தாவாக இருந்து செயல்படுறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு காரியகர்த்தாவாக இருந்து வாஜ்பாய் பிரதமர் ஆனாரோ, எப்படி ஒரு காரியகர்த்தாவாக இருந்து குஜராத்திலேருந்து பிரதமராக மோடி ஆனாரோ, அதே போல் ஒரு நாள் அண்ணாமலையும் பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. அண்ணாமலைக்கு வந்து எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அண்ணாமலையோட எதிர்காலமும் இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியும், கூட இருக்கிறவங்க குழி பறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல,
அண்ணாமலை வந்த பிறகு பாஜக தமிழ்நாட்டில் பேசப்பட பொருளாக ஆயிருக்கு அப்படிங்கிறது யாருனாலையும் மறுக்க முடியாது. யாரும் வந்து அதை சொல்லவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 95க்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர்கள், மாநில தலைவர்கள் எல்லாமே இருந்தாங்க. பெருசாக யாருமே தெரியல. லங்கநேசன் வரும்போது தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா சிபி ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறமா பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், ஏல்முருகன் இவங்கெல்லாம் வந்து படிப்படியாக பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை பேச வச்சாங்க, பேசப்படும் பொருளாக்குனாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை வந்து கட்சியோட வளர்ச்சியை உருவாக்கி கொடுத்தாரு. இந்த வளர்ச்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.